கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம கிறிஸ்தவர்கள் மிக முக்கியமாய் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, நம்ம இந்த உலகத்தின் வாசிகள் கிடையாது. நம்ம என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கொண்டோமோ, நம்ம எல்லாருமே பரலோகத்தின் வாசிகள். நம்ம இந்த உலகத்துல வாழ்கின்ற காலத்துல, அதாவது நம்முடைய ஆயுசு காலம் 70 இல்லைன்னா பெலத்தின் மிகுதினால் 80. இந்த வாழ்கின்ற ஆயுசு நாட்கள நம்ம எதற்காக ஆயத்தப்படணும்னா, பரலோகத்துக்கு போறதுக்காக நம்ம ஆயத்தப்படணும். அதற்கு நம்ம என்ன பண்ணணும்? தேவனுக்கு பிரியமாய் நம்ம ஒவ்வொரு நாளும் வாழும்போது தான் நம்ம எங்க போய் சேர முடியும்னா பரலோகத்துக்கு போக முடியும். அப்படி இல்லாம இந்த உலகத்தின் ஆசைகள், இந்த உலகத்தின் இச்சைகள் மேல நம்ம இருந்துட்டோம்னா நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா, நம்ம நித்தியத்துக்குள்ள இயேசு கிறிஸ்துவ கூட நம்ம வாசம் பண்ண முடியாது. அதனாலதான் பேதுரு சொல்லியிருப்பாரு. நீங்க 1 பேதுரு 2:11 வாசிச்சீங்கன்னா, பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமா இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, நம்ம யாரு? அந்நியரும் பரதேசியும். அதாவது அவர் என்ன சொல்றாரு? நம்ம இந்த உலகத்தின் வாசிகள் கிடையாது. வி பிலாங் டு ஹெவன் இல்லையா? நம்ம ஹெவனுக்கு சொந்தக்காரங்கள். ஹெவனுக்கு போகணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இங்க ஒரு சண்டை போடணும். என்ன சண்டை நீங்க பாத்தீங்கன்னா, ஆத்மாவுக்கு எதிராக போர் செய்கிற மாம்ச இச்சைகள் விட்டு விலகணுமா, அது கூட சண்டை போடணும்னு சொல்லி பேதுரு சொல்றாரு. ஏன்னா இந்த உலகத்துல நம்ம வாழ்கிற அந்த 80 வருஷத்துக்காக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? மிக பிரயாசங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த ஆத்மாங்கிறது என்னன்னா, நம்மளுடைய எமோஷன்ஸு, வில்லு, நம்மளுடைய சுயம். எனக்கு ஒரு சுயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? எனக்கு என்ன பிடிக்குதோ அதை தான் நான் செய்வேன். அதுதான் அந்த ஆத்மால இருக்கு. பேதுரு என்ன சொல்றாரு? இந்த ஆத்மாவை நீ என்ன பண்ணு? தேவனுக்கு பிரியமாய் மாத்துன்னு சொல்றாரு. எப்படி மாத்த முடியும்னா, இந்த உலகத்தின் காரியங்களை விட்டு விலகணும். உலகத்தின் காரியங்கள்லாம் என்னன்னா, எனக்கு ஒரு காரியம் பிடிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு எனக்கு என்ன சௌகரியங்கள் வேணுமோ, எனக்கு நல்ல வீடு வேணும், போக்குவரத்துக்கு ஒரு வாகனம் வேணும், என்னோட பேங்க்ல பல லட்சங்கள், பல கோடிகள் இருக்கணும், என்னுடைய சம்பாத்தியத்தை என் பிள்ளைகளின் பிள்ளைகள் சாப்பிடணும். அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இந்த ஆத்மாவை இந்த உலகத்தின் காரியங்களுக்காகவே நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதையே யோசிக்க வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா கடவுள் என்ன சொல்றாரு? நீ என்ன தேடு. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழும்போது நீங்க பாத்தீங்கன்னா, இந்த வசனத்தை நீங்க வாசினா தெரியும். யோவான் 6:38 என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினோட சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அதேதான் நம்மளும் இருக்கிறோம். இந்த உலகத்துல நம்ம வாழ்கின்றோம். நம்மளுடைய சித்தத்தை செய்யறதுக்கு இந்த உலகத்துல இல்லவே இல்லை. நம்ம யாரு? நம்ம பிதாவின் பிள்ளைகள். அவருடைய சித்தத்தை செய்யறதுக்கு தான் நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை விட்டுட்டு இந்த உலகத்தின் காரியங்கள் பின்னாடி போகவே கூடாது. நீங்க தாவீது நீங்க பாத்தீங்கன்னா, சங்கீதம் 42:1 மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. அப்படி இருக்கிறமா? மான் பல நாட்களா தண்ணி குடிக்கலனா தன்னுடைய உயிரே போற நிலைமையில அது என்ன பண்ணும்னா, அந்த தண்ணியை தேடி அலையுமா. அந்த மாதிரி நம்ம கடவுளை தேடி அலைகிறோமா. அப்படி அலைஞ்சாதான் தேவனுடைய இரக்கங்கள் நமக்கு கிடைக்கும். நம்ம இந்த உலகத்தின் ஆசாபாசங்களுக்கு பின்னாடி போக மாட்டோம். அப்ப இந்த உலகத்தின் தேவைகள் தேவை இல்லையா? கண்டிப்பா தேவை இல்லையா? அதாவது இந்த உலகத்துல அந்த 80 வருஷம் வாழ்றதுக்கானதை தேவன் கொடுப்பார். நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்களா? அந்த பிசினஸ் நீங்க சஸ்டெயின் பண்ணணும், ஓடணும்னா அதுக்கு தேவையான பணத்தை கொடுப்பார். நெக்ஸ்ட் லெவல் நீங்க போகணுமா? அதுக்கு தேவையான பணத்தை கொடுப்பார். நம்ம ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணும். ஏன்னா அந்த உத்தியோகத்துல நம்ம வாழும்போது அந்த ப்ரமோஷன் இல்லாம நமக்கு அந்த வேலை நிரந்தரம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா அதன் தேவைகளை சந்திப்பார். இந்த மாதிரி நம்முடைய தேவைகளை கடவுளை சந்தித்து கொண்டிருப்பார். ஆனா நம்ம என்ன பண்றோம்? 24/7 நம்ம ஆத்மாவை என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அந்த உலகத்தின் இச்சைக்கு பின்னாடியே போய் கொண்டிருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாம்ச இச்சைகளை நம்ம எதிர்த்து போராடணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஆவியானவர் பெற்றுக்கொள்ளணும். ஆவியானவர் வந்தாதான் அவர் என்ன பண்ணுவார்னா, இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க சொல்வார். அவர் எப்படி எவ்வளோ ஹம்பிளா இருந்தாரு, எவ்வளோ சிம்பிளா இருந்தாரு, அவருடைய சித்தத்தை செய்யாம பிதாவின் சித்தத்தை செஞ்சாரு. அதே மாதிரி நீயும் செய்யுன்னு சொல்லி நம்மளை அழகா உந்தி தள்ளுவார். நம்ம ஆவியானவர் சொல்றதை கேட்டு செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம இந்த உலகத்தின் பிள்ளைகளா இல்லாம நம்ம தேவனுடைய பிள்ளைகளாய் மாறிடுவோம். அதுதான் பேதுரு சொல்றார். நீங்க முன்னாடி என்ன பண்ணீங்க? இந்த உலகத்தின் ஜனமா இருந்தீங்க. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் நீங்க பிதாவின் பிள்ளைகளா மாறிட்டீங்க. நம்ம பிதாவின் பிள்ளைகளா இருக்கிறோமா? இந்த உலகத்தின் பிள்ளைகளா இருக்கிறோமா? இச்சைகள் என்ன பண்ணுதுன்னா, கர்ப்பம் தெரிச்சு பாவமா மாறிடும். இனிஷியலா அது ஒரு சின்ன ஆசையா தான் இருக்கும். அந்த ஆசை என்ன பண்ணும்? அது நல்ல ஆசையா, கெட்ட ஆசையா, இல்ல தேவன் கொடுக்கிற ஒரு விருப்பமான்னு தெரியாம நம்ம என்ன பண்றோம்? அதுல போய் விழுந்துட்டு அந்த இச்சை என்ன பண்ணுதுன்னா பாவமா மாறிடும். ஸோ அதனால நம்ம இன்னைக்கு கடவுள்கிட்ட கேட்போம். கடவுளே, அனுதினமும் என்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு உமக்கு பின்னாடி வரை கிருபை தாங்க. என்னுடைய சுயம் தினம் சாகணும் கடவுளே. ஏன்னா நமக்கு அந்த மாம்சம் அப்படி. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், சின்னதா நம்ம கூட வேலை பார்க்கிறவர் தவறா நம்மளை பத்தி ஒரு காரியம் யாருக்கிட்டையாவது சொல்லிட்டாருன்னு வச்சுங்களேன், அது நமக்கு காதுகள் வந்துருச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம என்ன பண்றோம்? எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும்ல, நான் என்ன பண்றேன் பார், என்ன தவறா பேசிட்டான்ல, எனக்கு கெடுதல் நினைச்சிட்டான் இல்லையா, நான் என்ன பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு அதுதான் மாம்சத்தின் நிச்சயம்.
வெறும் பணம் மட்டும் இல்லைங்க, எனக்கு விரோதமா செஞ்சுட்டாங்க, நான் திருப்பி செய்வேன். அதுதான் அந்த இச்சை. அது எப்படியாவது நான் வந்து தீர்த்துக்குவேன். அந்த இச்சையை நான் தீர்த்துக்குவேன். இந்த மாதிரி நிறைய இச்சைகள் நமக்கு இருக்கு. அதனால கடவுள்கிட்ட கேட்பேன். ஏன்னா சில பேருக்கு வந்து இந்த பணத்து ஆசை இல்லாமல் இருக்கலாம். சில பேர்த்துக்கு வந்து எனக்கு என்ன சொன்னாலும் பரவாயில்லப்பா, அவங்க தானே சொல்லிட்டு போறாங்க அப்படி இருக்கலாம். ஆனா ஒவ்வொருத்தருக்கும் அந்த இச்சை என்ன இருக்குன்னு சொல்லி, அந்த மாம்சத்தின் இச்சை என்ன இருக்குன்னு சொல்லி கடவுள்கிட்ட கேட்கும்போது ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் அதை வெளிப்படுத்துவார். அதை நம்ம கேட்டு நம்ம என்ன பண்ணணும், அதை விட்டு விலகணும். அதுதான் பேதுரு சொல்றாரு. விட்டு விலகும் போது நம்ம பிதாவின் பிள்ளைகளாக மாறிடுவோம். அதனால இன்னைக்கு கடவுள்கிட்ட கேட்பேன், கடவுளே நிறைய மாம்ச இச்சைகள் எனக்கு இருக்கு, எனக்கு அதை நீங்க வெளிப்படுத்துங்க. அதை விட்டு வெளியே வந்துட்டு உமக்கு பிரியமாய் மாறி உம்மோட நான் நித்தியமா இருக்கணும் கடவுளேன்னு சொல்லி நம்ம இயேசு கிறிஸ்துவிட்ட கேட்கும்போது அவர் கண்டிப்பா ஆவியானவரை கொடுத்து ஆவியானவர் நம்ம இடத்துல கிரியை செய்ய வைப்பார். நம்மளுடைய வேலை என்னன்னா அதை கேட்டு ஆவியானவர் பிரியமாய் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிதாவின் பிள்ளைகளாக மாறிடுவோம். நம்ம மாம்சத்துக்கு எதிராக போர் செய்வோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.